ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு கேஷுவலான ஒரு சண்டே vlog தாங்க பார்க்க போகிறோம். சண்டேனா என்னங்க, எங்கள் வீட்டில் சிக்கன் தாங்க இன்னைக்கு ஸ்பெஷலு. நான் வந்து இட்லிக்கு சிக்கன் தண்ணி குழம்பும் அந்த கறி வந்து தனியாக எடுத்து வறுவல் மாதிரி வச்சுருக்கேன். அது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அதுதான் இந்த vlogல நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வடை சட்டி அடுப்பில் எடுத்து வச்சுட்டேங்க. அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 7-8 மிளகா போட்டிருக்கேன். மிளகா போட்டு கொத்தமல்லி ஒரு 50 கிராம் போட்டிருப்பேன். சோம்பு ஒரு 2 ஸ்பூனு, சீரகம் ஒரு 1 ஸ்பூன் போட்டிருப்பேங்க. அப்புறம் பட்டை ஒரு 4-5 பட்டை, குட்டி பட்டை தான். பட்டை, கிராம்பு ஒரு 4 கிராம்பு, கசகசா, கருவேப்பிலை, கொஞ்சமாக வெந்தயம், இது எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறோங்க. வறுத்துட்டு அது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஏன்னா வந்துட்டு நம்ம வெந்தயமும் கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்து வறுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அரோமா அவ்வளோ நல்லாயிருக்குமானா செம்மையாக இருக்குங்க. நீங்கள் வேணால் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு நம்ம ஒரு வடை சட்டி அடுப்பில் வச்சுங்க. சின்ன வெங்காயம் வந்து ஒரு 1/2 கிலோ அளவு போட்டிருப்பேன். 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ போட்டிருப்பேன். சின்ன வெங்காயமும் இஞ்சி, பூண்டு, அப்புறம் தக்காளி, பழுத்த தக்காளி 2 இதெல்லாம் சேர்த்து நம்ம வறுத்துக்கிறோங்க. அது ஒரு பக்கம் வறுத்துட்ருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம சாப்பாடு வேணுமில்ல, அதனால நான் இட்லி ஒரு தட்டு ஊற்றி வைக்கிறேங்க. ஒரு இடத்துல இட்லி ஊற்றி வைக்கிறேன் பக்கத்துலேயே. சரி வெந்துட்டுருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா வெந்துட்டுருக்கு ஒரு பக்கமாக. அப்போ வந்து நம்ம தேங்காய் அதுக்குள்ளே திருவி எடுத்துக்கலாம். தேங்காய் திருவி வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா அதில் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னு வைங்க, சேர்த்து எண்ணெயோடனா வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து சீக்கிரமாக சளிச்சு போகாதுங்க. கெட்டு போகாது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ்லாம் கொத்தமல்லி, மிளகாய் எல்லாம் வறுத்து வச்சிருந்தோம்லங்க, அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அதையும் வந்து அரைச்சி தனியாக எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம வெங்காயத்துக்குள்ளே அதை போட்டோம் அப்படின்னா வந்து சக்கையே நல்லா அரைவிடாது. அதனால தனியாகவே அரைச்சி நம்ம அந்த வெங்காயத்துக்குள்ளே வந்து சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் மஞ்சத்தூளும் அதுக்கு வந்து சேர்த்துக்கிறோம். சேர்த்து எல்லாமே ஒன்றா வறுத்து அதை வந்து தனியாக ஆறட்டுன்னு எடுத்து வச்சுக்கிறோங்க. அதுக்குள்ளே வந்து சிக்கன் தாளிச்சு விட்டுறலாம். ஒரு குக்கர் வந்து அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு வணக்கி விட்டுட்டு நம்ம கழுவி வச்சு சிக்கனையும் நம்ம அதில் வந்து சேர்த்துக்கிறோம். அப்புறம் அதுக்கு தேவையான வந்து உப்பையும் நம்ம சேர்த்துக்கிறோம். உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் சிக்கன் மசாலா 3ஐயும் போட்டு கிளறி விட்டு கொஞ்சம் அதுலேயே வேகட்டும். ஏன்னா உப்பு வந்து இப்போ கறி கூட போட்டால் தான் அந்த கறிக்கு வந்து கொஞ்சம் உப்பு பிடிக்கும். அதனால உப்பு வந்து நம்ம முன்னையே சேர்த்துக்குவேன். அந்த கறிக்கலவை முன்னாடியே நம்ம சேர்த்துக்குவேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கறி வந்து சாப்பிட்ணும் ஒரு மாதிரி உப்பு இல்லாத மாதிரி இருக்கும். அதனால அது கலந்து விட்டுட்டு நான் மூடி போட்டு மூடிக்கிறேங்க. அதுக்கப்புறமா அந்த பேஸ்ட் நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்து மிக்சியில் சேர்த்து அதை அரைச்சி அதையும் ஒன்று சேர்த்துக்கிறேன். அந்த சாந்தை வந்து நான் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம குழம்புல இருந்து அந்த கறியெல்லாம் வடித்து நம்ம ஒரு கிரேவி பண்ணுவோம் இல்லைங்களா, வறுவல் பண்ணுவோம், அதுக்கு ஆட் பண்ணுறதுக்காக நான் வந்து அந்த சாந்தை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க. அப்புறம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, ஸோ உப்பு சேர்த்து அதை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. நான் ஏன் இவ்வளோ பெரிய குக்கரில் வைக்கிறேன்னா, எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலி, அதனால் குக்கரில் வைக்கிறேன். அப்புறம் ஒரு விசில் வந்தோடனையும் ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் தானே ஒரு விசிலில் வெந்துடும். ஸோ அதை ஆஃப் பண்ணிவிட்டுங்க வந்து நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கலாம். கிரேவிக்கு வந்து எண்ணெய், கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா ஒரு சாந்து, அந்த மசாலா அதையும் உள்ளே போட்டு அதையும் தாளிச்சுக்கிறோம். அதில் வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா சாந்து உள்ளே எக்ஸ்ட்ரா தானே ஆட் பண்ணுறோம், அதனால லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் அந்த சாந்துக்குள்ளே போட்டுட்டு அது பச்சை வாசம் போகிற அளவுக்கு வறுத்து விட்டுட்டுங்க அந்த கறியை வந்து குழம்புலேருந்து எடுத்து அதில் உள்ளே போட்டு அதையும் தாளிச்சிக்கலாம். அந்த சிக்கனுக்கு கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 2 கரண்டி குழம்பு உள்ளே மோந்து ஊற்றி அது வந்து சுண்டுற அளவுக்கு நம்ம வந்து வணக்கி விட்டுக்கலாங்க. அந்த தண்ணி சுண்டனையும் நம்ம வந்து அதை வந்து செமி கிரேவி மாதிரி இருக்கும் பாருங்கள், அதை ஆஃப் பண்ணிடலாம்.
ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாங்க. இதுதான் சிக்கன் தண்ணி குழம்பு. அப்புறம் சாப்பிட்றதுக்கு எல்லாமே உள்ளே எடுத்து வச்சாச்சு. இதே கிட்டத்தட்ட 10:30 ஆயிடுச்சுங்க. இட்லியும் ரெடி பண்ணிட்டேன். 2 கல் இட்லி எடுத்தேன் 2 அரசில். இட்லி எடுத்து எல்லாம் உள்ளே கொண்டு போய் வச்சு நாங்கள்லாம் ஒன்று உட்காந்து தான் சாப்பிடுவோம் எப்போவுமே. பாப்பா 2 பேரும் எங்கள் அம்மா வீட்டில் சாப்பிட்டாங்க. ஸோ அவங்க சாப்பிட்டு விளையாடவே போயிட்டாங்க. நான் வந்து எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு சாப்பாடுன்னு சொல்லிட்டேன். இட்லி எல்லாமே போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். போட்டு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் எப்போவுமே வந்து அந்த கிரேவியில் சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நாங்கள் குழம்பு ஊற்றிக்குவோம். எங்கள் வீட்டில் எல்லாருமே அப்படி தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே வந்து அந்த கிரேவி தான் ஊற்றுவேன், போடுவேன். இவ்வளோதாங்க இந்த விலாகு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது நிறை குறை இருந்தது